வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா இந்தியன் பிளேஸ் நேற்று மார்னிங் பார்படோஸ்ல இருந்து இந்தியா வந்துட்டாங்க. டெல்லி ரீச் ஆகி கேக் கட் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல. அண்ட் அதுக்கப்புறம் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சுட்டு சாயந்தரம் மேல பாத்தீங்கன்னா பரேடுக்கு ஜாயின் பண்ணாங்க. அண்ட் வெங்கடேஷ் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 hours பிளேயர்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஜாம் பேக்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படா நம்ம பிளேயர்ஸ் வருவாங்க செலிப்ரேட் பண்ணலான்னு. அப்புறம் அந்த பரேடை பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. மும்பை மக்கள் கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அர்ஜென்டினா அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்களா, அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ட்ரோன்ல அந்த ஒரு ஷாட் அப்படி காமிக்கும் போது பக்கத்துல அந்த அரேபியன் சீயும் சரி, இந்த பக்கம் அந்த மிகப்பெரிய பெரேடும் சரி பார்க்கும் போது அல்டிமேட்டா இருந்துச்சு மக்களே. இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க கிரௌடோட சேர்ந்து. ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, எல்லா பிளேயர்ஸும் சொல்லலாம். யாருமே பாத்தீங்கன்னா சட்டிலாலாம் இல்ல, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்காக தான் இவ்வளவு நாளா நாங்க தவம் கடந்துட்டு இருந்தோம். சோ மக்கள் இத்தனை பேரும் பாக்குறாங்கன்னா யோசிச்சு பாத்துக்கோங்க. ரோஹித் சர்மா சொன்னது கரெக்ட் தான். அட்லீஸ்ட் மக்களுக்காவது நாங்க பாத்தீங்கன்னா வின் பண்ணி ஆகணும்ன்றது சொன்னாரு. எக்ஸாக்ட்லி தான் நடந்துச்சு. கிரேட் டைம்ஸ்.